பொன்ராஜ் கருத்தை கேட்டுருவோம். பொன்ராஜ், எங்கெங்கே என்னென்ன நகர்வுகள் இருக்குன்னு பார்க்குறீங்க, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? கூட்டணிகளை தாண்டியும் கூட தனித்தனியாக இயங்குகிற கட்சிகள் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் என்ன இப்போ ஒருவேளை எல்லாருமே காலத்துக்கு வெயிட் பண்ணி இல்லை நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, இடங்களை அதிகமாக பெறலாம், ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போ தேமுதிக வெளியில் இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் நீங்கள் நெருக்கமாக இருந்த கட்சிங்கிறதுனால இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நீங்கள் அதை பற்றியும் கருத்து சொல்லலாம். பாமக அதே போல் திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம், இவங்க நிலைப்பாடுகளும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக மாறும் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுடைய அணி கரெக்டாக போயிட்டுருக்கு. எந்த விதமான குழப்பங்கள் இருக்குங்கிறதான ஒரு குழப்பங்கள் இருக்குது. அதை எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களை தீர்த்து வைத்து அதை வழிநடத்தக்கூடிய தலைமையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தலைமையாக அவர் இருக்கார். அதனால் வந்து அந்த குழப்பங்கள் இருந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஃபார்ம் பண்ண குரூப் அது. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு திமுக சொல்லலை. அதனால் கொள்கை பிடிப்போடு சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியாக திமுக முன்னணியில் இருக்கிறது. இதற்கு அடுத்து அதிமுகவும் பிஜேபியும் 6 மாதத்துக்கு முன்னாலே 8 மாதத்துக்கு முன்னாலே சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு பெரிய கட்சி வருது பெரிய கட்சி வருதுன்னு அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. இது வரைக்கும் எந்த பெரிய கட்சியும் வந்தது மாதிரி தெரியல. இருக்க கட்சி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி டிடிவி தனியாக நிற்கிறாரு, ஓபிஎஸ் வெறுத்து போய் நிற்கிறாரு, பாமக 2ஆக உடஞ்சி நிற்கிது, தேமுதிக வருமா வராதான்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழலில் இருக்குது. அவங்க எல்லாருமே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியாக வச்சுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போதே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணக்கூடாது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் காலையில் அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, பிரேமலதா அவர்கள் கடும் விமர்சனம் வைக்கிறாங்க. மாலையில் போய் திரு சுதீஷ் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து திரு விஜயகாந்த் அவருடைய குரு பூஜைக்கு அழைக்கிறாரு, அவரும் போகிறாரு. அப்போ இன்னும் அந்த இணக்கமான ஒரு உறவு இருக்குது அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி எந்த பக்கம் அவங்களுக்கு டிமாண்டு அதிகமாக கிடைக்குதோ அந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிக அதிமுக வந்து தேமுதிக அவருடைய டிமாண்டை மீட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை அதிமுக பக்கம் சாயலாம், ராஜ்யசபா எம்பியை கொடுத்து இழுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இனிமேல் ஒட்டுவதற்கான வாய்ப்புகள் தெரியலை. கண்ணு கட்டிய தூர வரைக்கும் தெரியலை. பிஜேபியை விட்டு வெளியே வராத அளவுக்கு அன்புமணி ராமதாஸுடைய குடுமி சிபிஐயின் பிடியில் சிக்கியிருக்கிறது. அவர் பிஜேபியோட தான் இருந்து ஆகணும், வேறு வழி கிடையாது அவருக்கு. ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகள் திரு காந்திமதி அவர்கள் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் என்று ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து அதிமுகவுடன் மட்டும் கூட்டணி என்று சொல்ல போகிறார்களா, இல்லை வந்து திமுகவுடன் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? திமுகவுடன் கூட்டணி என்று அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா? திமுக கூட்டணியில் என்ன சிக்கல் இருக்குன்னா, தொடர்ச்சியாக திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறது எந்த வடிவத்தில் யார் இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்கக்கூடிய இடத்துல இல்லை, 2 பேர்ல யார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு திமுக முன் வருமா அப்படின்னு முன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அவங்களுக்கு அட்வான்டேஜும் கிடையாது. சரி, அதனால வந்து தாவேக்காவுடைய ஆப்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கலாம். சரி, அவங்களுக்கு அப்போ வந்து பாமக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேருக்குமே வந்து தாவேக்காவுக்கு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தான் இருக்குது. இவங்க 3 பேர் சேர்ந்தா தான் விஜயால் வந்து விஜய்க்கு இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உச்சபட்ச. நீங்கள் டாக்டர் அன்புமணிக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க, அது உண்மையா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். ஒரு பிடி இருக்குது அப்படின்னா அந்த பிடி திரு டிடிவி தினகரனுக்கு கிடையாதா? எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாகல அவங்க எப்படி அந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னா பாஜக பிடி நீங்களாம் சொல்கிறதுனால சொல்கிறேன். நான் அதை வந்து இருக்குது இல்லைங்கிற இடத்துக்குள்ளே போகல. நான் இருக்குது, அவங்க எங்கிட்டு போனாலும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தானே மற்றவர்களும். இப்போ விஜய் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுதான் எனக்கு. ஏன்னா விஜய் வந்து தொடர்ச்சியாக கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நீங்கள் அந்த விமர்சனத்தை மீண்டும் அங்கே வைக்கிறது சரியாக வரும். கொள்கை எதிரின்னு சொல்கிறாருங்க. கொள்கை எதிரி வந்து ஒட்டுமொத்த கல்விக் கொள்கையை அழித்து விக்சித் பாரத் சிக்ஷா அபியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்க போகிறதில்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்க போகிறதில்ல, எம்கேயு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி காலியாக போகுது. இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாநில அரசால் நிர்வகிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் காலியாக போகுது. இதை பற்றி இந்த கொள்கை எதிரியை பற்றி இதுவரைக்கும் விஜய் வாய் திறந்து பேசியிருக்காரா? அவருக்கு என்னென்னாவது தெரியுமா? உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களது எதிர்கால உயர்கல்வி படிப்பை டோட்டலாக காலி பண்ணுது. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே சக்தியாக இன்னைக்கு திமுக மட்டும்தானே நிற்கிது இங்கே. அப்போ நீங்கள் யார் இவர் எப்படி கொள்கை எதிரின்னு ஒரு வார்த்தையில் போகிற போக்கில் சொல்லிட்டு
அந்த கொள்கையை பத்தியே பேசாம திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்த உடனே நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ திட்டங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கோம். திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்த உடனே நான் தனியா வரும்போது கூட அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தாவேகா. நீங்க அநீதியின் பக்கம் தான் எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்லி சொல்றது. அப்ப ஒரு கொள்கை எதிரி வந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை குலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குது. ஓகே, அதை எதிர்த்து கூட கேட்க கூட திராணியற்றவர்கள் எப்படி வந்து கொள்கை எதிரி எதிர்ப்பாங்க? அப்ப மக்களுக்கு நல்லா தெரியுது நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றதெல்லாம் சும்மா பம்மாத்துக்காக இல்ல. நேரா நீதிமன்றத்திலே எதிர்க்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய விமர்சனம் தவறுங்கிறாரு. என்ன நீதிமன்றம் வந்து இப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை நீதிமன்றம் வரைக்கும் போகுது தானே அப்படிங்கிறாரு. நீதிமன்றத்தில் அல்லது எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க. இது வரைக்கும் நீதிமன்றத்தில் இவங்க போய் என்னத்தை சாதிச்சு வந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். திமுக சாதிச்சிருக்கு, இவங்க போய் கேக்குறீங்க நீதிமன்றத்துக்கே போயிருக்கோன்னு சொல்லி இவங்க அடிஷனல் என்ன சாதிச்சீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க. என்ன சார் நீங்க வந்து சிபிஐ கேஸுக்கு இங்க இருந்து போனாங்க. சிபிஐ கேஸ் எப்படி மாட்டுச்சு சொல்லுங்க பாப்போம். ஏங்க அதே நீதிமன்ற உத்தரவு சிபிஐ விசாரணை. நீதிபதி மகேஸ்வரி அடுத்த கேஸ் அடுத்த நாள் தீர்ப்பு கொடுக்குறாரு. சிபிஐ கேஸுக்கு எல்லா கேஸையும் ரெஃபர் பண்ண முடியாதுன்னு. அந்த தீர்ப்பு அந்த நீதிபதி தான் அதுக்கு சிபிஐக்கு ரெஃபர் பண்றாரு. அப்ப என்ன கண் கூட தெரியுது. அப்படி இருந்தா கூட இப்ப இந்த விசாரணை எல்லாம் நடக்குது இல்லையா? இப்போ 9 மணி நேரம் நேற்றுக்கு விசாரணை, இன்னைக்கும் தொடருது அப்படின்னு அவங்க இணக்கமா இருக்கிறாங்க அல்லது பெற்றெடுத்த பிள்ளைனா இதெல்லாம் அவ்வளவு நெருக்கடிகள் வருமா? அப்ப அவங்க மொத்த டேட்டாவை எடுத்து கையில வச்சுக்கிட்டு குடுமி கையில வைக்கணும்ல. கச்ச பிறகு தானே அவங்கள ஆட்டுவாங்க. நீங்க அது வரைக்கும் எப்படி ஆட்டாம இருப்பாங்க? அப்ப எல்லா டேட்டாவையும் எடுத்து அவங்கள விசாரணை பண்ணி 3 வருஷமா கூட்டத்துக்கு போகாம ஒரு ஈடி வந்தோனே ஓடி போனவர் தான் சார் ஸ்டாலின். ஆக்சுவலா அதெல்லாம் பேச மாட்டாங்க. விஜய் தான் முதல் குற்றவாளி. நித்யா கூட்டத்துக்கு ஒரு தடவை போவே அவர்தான். ஈடி வந்தோனே அவரை வந்து நீங்க முதல்ல விசாரிக்கணும். விஜய் தானே லைட்டை ஆஃப் பண்ணி போட்டவர். விஜய் தானே ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்தவர். விஜய் தானே 60 ட்ரோன் கேமரா வச்சு எடுத்தவர். 30 பேர் செத்து போயிட்டாங்க சொன்ன பிறகு ஓடினவர் அவர் தானே. அப்போ அவரை விசாரிக்கணுமா இல்லையா? அவர் விசாரிக்காமல் எப்படி இந்த கேஸ் நிறைவடையும்? அப்போ இதெல்லாம் நடந்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பியும் தன் கையில் வந்த பிறகு அதை எந்த பக்கம் பிஜேபிக்கு ஆதரவாக திருப்பணுமா, தனியாக விஜய் நிற்க வைக்கிறோமா, கூட்டணியோடு நிற்க வைக்கிறோமா என்பதை அவங்கள முடிவெடுப்பார். அப்போ அவங்க முடிவெடுக்கிறத பொறுத்து இருக்குது. எடப்பாடி கதைக்காக மாட்டார்னு நினச்சாருன்னா எல்லா கட்சிகளையும் கொண்டு போய் விஜய்கிட்ட சேர்த்துருவாங்க. அவங்க யார்? டிடிவி, ஓபிஎஸ், தேமுதிக, அந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் கொண்டு போய் விஜய்கிட்ட. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்கணும் 8 மாதத்துக்கு முன்னாடியே முடிவெடுத்து கூட்டணிக்கு போயிருக்காங்க சார். அவர் விஜயோட கூட்டணியோ அல்லது வேறு வாய்ப்புகள் அவங்க போக வேணாங்கிறதுக்காக தானே முன்கூட்டியே அந்த கூட்டணியை அப்போ பாஜக முடிவெடுத்து. அது நீண்ட கால திட்டம். ஏடிஎம்கே அளிப்பது என்பது நீண்ட கால திட்டம். நீண்ட கால திட்டத்தில் அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கோ தெரியாது. அவங்க ஒரு வியூகம் வகுத்து தானே போவாங்க. தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி அதை விட ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. நம்மளால வந்து இவங்க என்னதான் திட்டம் போட்டாலும் பிஜேபியுடைய பாட்சா என்கிட்ட பழிக்காது. நான் வந்து 21 அவர் 21 அது 60 சீட் கேட்ட இடத்துல 20 தானே கொடுத்தாரு. அவரு தானே முடிவெடுத்தாரு. அந்த இடத்துல இருந்து அவரு இப்பவும் நாம அதை கையில வச்சிருக்கோம். அங்கதான் அமித்ஷாவுக்கு நம்பிக்கை இல்லை. அங்கதான் 39% இருக்குன்னு சொல்லிட்டு போன தூத்துக்குடியில வந்து சொல்லிட்டு போன அமித்ஷா இன்னைக்கு 25%க்குள்ளதான் இருக்கு என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார். அது எங்க சொன்னாரு? அது 39 என்பதை சொல்றாரு, அதிகாரப்பூர்வமா ஒரு இடத்துல பேசுறாரு. 25 அவங்க ஒரு முடிவு கொண்டாங்க. நம்ம எப்படி வர முடியும்? இல்ல, கண்ணு முன்னால யார் இருக்காங்க? டிடிவி எங்க இருக்காரு? ஓபிஎஸ் எங்க இருக்காரு? அது வேற சார். பட் ஆனா இப்பவும் அவங்க தொடர்ச்சியா இந்த 2 பேர் கூட்டணி, பியூஷ் கோயல் வர்றாரு, வந்து கூட்டணியை உறுதி பண்றாரு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னு உறுதிப்படுத்தி சொல்லும் போது அவங்க இன்டாக்டா இருக்காங்கன்னு தானே வருது. ஆத்துல கம்பு சுத்த முடியாதுல்ல. அவருக்கே நல்லா தெரியும்ல இவங்க யாருமே இல்லைன்னு தெரியும்ல. இவங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வராது. அண்ணாமலையும் சிங்கிள கிடையாது. அப்ப நீங்க எப்படி 25 தாண்டும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி? 25% தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது பேசுவோம். அது வந்து பர்செப்ஷனா நீங்க யாருக்கு என்ன வாய்ப்புங்கிறது வேற. நம்ம வந்து இப்ப கூட்டணி சிக்கல்களை பத்தி தான் பேசுறோம். அப்ப இவங்க எல்லாமே இறுதி முடிவு எடுக்க நாள் ஆகும் அப்படிங்கிறீங்க. இப்ப கண்டிப்பா இவங்களால எந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு திருசங்கு சொர்க்கத்துல இவங்க இருக்காங்க. மக்கள் இவர்களை பார்த்து இவர்கள் கதைக்காக மாட்டார்கள் என்ற முடிவுக்கு மக்கள் வந்து விடுவாங்க. பேசுவோம். நான் வரேன்.